உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மாறி மிஷினை ஏலம் எடுத்துட்டு வருவான்னு எல்லாரும் ரொம்ப ஆர்வமா உட்கார்ந்து இருக்கிறாங்க. பாவம் மாறி ஃபிளாப் ஆகி வரப்போறாங்கிறது இவங்களுக்கு எல்லாம் தெரியல. வாடா மாப்ள, கங்க்ராச்சுலேஷன்ஸ். சூரிய மாமா மாறி வந்தாச்சு. சிஸ்டர், மாரியோட ஃபேஸ பாருங்க, தொங்கி போய் கிடக்குது. மாரி ஹஸ்பண்ட் சார் வண்டியா? என்னாச்சு? ஏலம் நல்லபடியா முடிஞ்சுதா? அந்த மிஷினை ஏலத்துல எடுத்தாச்சுல்ல? இல்ல ஹஸ்பண்ட் சார், நான் மிஷினை ஏலத்துல எடுக்கல. மிஷினை ஏலத்துல எடுக்கலையா? ஏன், என்னாச்சு மாரி? ப்ரோ, யாரோ புதுசா ஒருத்தன் உள்ள பூந்து போட்டி போட்டு மிஷினை ஏலம் எடுக்க விடல ப்ரோ. ஒரு கட்டத்துக்கு மேல மாறி ஏலம் கேட்கவே இல்ல, சைலண்டாவே இருந்துட்டாங்க. என்னாச்சு மாரி? அரவிந்த் சொல்றது உண்மையா? நீ ஏலம் கேட்கலையா? நான் கூட மேடம் கிட்ட சொன்னேன் சார். ஆனா மேடம் எதனாலயோ வேண்டான்னு சொல்லிட்டாங்க. போச்சு, எல்லாமே போச்சு. இவளேதான் அந்த மிஷினை ஏலம் எடுத்தா புதுசா ஒரு யூனிட் ஆரம்பிச்சு வேலைக்கு ஆளுங்களை எடுத்து ஆர்டரை 30 நாள்ல முடிக்கலான்னு யோசனை சொன்னா. இப்ப மிஷினை ஏலத்துல எடுக்காம இப்படி கோட்டை விட்டுட்டு வந்து நிக்கிறா. இப்ப அந்த ஆர்டரை எப்படி முடிக்கிறது? எங்க முடிக்கிறது? அதை எப்படி முடிக்க முடியும்? அக்ரிமெண்ட்ல சொன்னபடி ஆர்டரை முடிச்சு கொடுக்கலன்னு வைங்க, 500 கோடி ரூபாய் நஷ்டம் இல்ல சிஸ்டர். என்னாச்சு மாரி? ஏன் ஏலத்துல அமைதியா இருந்த? எக்ஸ்கியூஸ் மீ மேம். இவன் யாரு குறுந்தாடி? உள்ள வாங்க. வணக்கம் மேடம். வணக்கம் சார். வணக்கம். ஹஸ்பண்ட் சார், மிஷினை ஏலத்துல எடுத்தவர் வந்திருக்காரு. மாரி, அவர் எதுக்காக இங்க வந்திருக்காரு? அத நான் சொல்றேன் சார். ஏலத்துல அந்த மிஷினை நான் ஏன் தேவைக்காக எடுக்கல சார். மாரி மேடம் தான் என்னை ஏலம் எடுக்க சொன்னாங்க. மாரிதான் உங்களை ஏலம் எடுக்க சொன்னாளா? என்ன மாதிரி இதெல்லாம்? இங்க என்ன நடக்குது? சொல்றேன் ஹஸ்பண்ட் சார். மிஷின் நமக்கு டிமாண்ட்னு தெரிஞ்சுக்கிட்டவங்க ஏலத்துல விலைய ஏத்தி விட்டு நான் மிஷினை எடுக்க கூடாது அப்படின்னு பிளான் போட்டிருப்பாங்க. அவங்க பிளான தோக்கடிச்சு மிஷினை எப்படியாவது நாம எடுக்கணும்னு யோசனை செஞ்சுதான் நான் ஏலம் எடுக்காத மாதிரி அமைதியாகி இவரை ஏலம் எடுக்க வச்சேன். சூப்பர் மாரி, நீ பிரில்லியன்ட் போ. மாரி, எதிரிங்க மூஞ்சில நல்ல கரிய பூசிட்ட மாரி. ஆமா, இதுல என்ன அப்படி புத்திசாலித்தனம் இருக்குது? மிஷின் நமக்கு தேவை, ஆனா அதை ஏலம் எடுக்காம அடுத்தவனுக்கு விட்டு கொடுத்தா ஆர்டரை எப்படி முடிக்கிறது? நம்ம லாஸுக்கு உன்னால பொறுப்படுத்த முடியுமா? சொல்லு. நான் ஏலம் எடுத்தது எனக்காக இல்ல சார், மாரி மேடம்காக தான். மிஷின் அவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணதான் நான் இங்க வந்திருக்கேன். சார் வேற யாரும் இல்ல, 5 வருஷத்துக்கு முன்னால நம்ம கம்பெனில ஆர்டர் எடுத்தவர் தான். அவர் கம்பெனி பேர்ல ஏலம் எடுத்து என்கிட்ட கொடுக்க சொல்லி நான் தான் இவரை ஏற்பாடு பண்ணேன். மேடம், உங்களோட இந்த பிளானை என்கிட்ட கூட சொல்லாம ரகசியமா வச்சிருந்திருக்கீங்களே. இத நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மேடம். நான் ஹஸ்பண்ட் சார் கிட்டயே கூட சொல்லல. ஏலம் எடுத்த மிஷினை உங்க கம்பெனி பேருக்கு லீகலா மாத்திட்டேன். அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் இதுல இருக்கு. இந்தாங்க மேடம், வாங்கிக்கோங்க. படுபாவிங்க, மாரிக்கு உதவி பண்றதுக்கு எங்க இருந்து வராங்கன்னே தெரியல சிஸ்டர். நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி சார். எனக்கு எதுக்கு மேடம் நன்றி எல்லாம்? நாளைக்கே நீங்க மிஷினை உங்க மில்லுல இறக்கி வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க மேடம். கண்டிப்பா. அப்ப நான் போயிட்டு வரேன் மேடம். வரேன் சூர்யா சார். சரிங்க. குருந்தாடி போயிருச்சு. சூப்பர் மேடம், எதிரிகளுக்கு பிரில்லியண்டா செக் வச்சிருக்கீங்க. சிஸ்டர், இங்க இருக்கிற 2 சொம்புங்க பத்தாதுன்னு ஒரு பெரிய ஜால்ராவும் சேர்ந்திருக்குது. சும்மா இருக்க மாட்டேன். சூப்பர் மாரி, என்கிட்ட கூட சொல்லாம ரொம்ப அருமையா பிளான் பண்ணிருக்க. வாழ்த்துக்கள். மாரி, சும்மா சொல்லக்கூடாது, அடிச்சு தோல் பண்ணிட்ட போ.
சில பேருக்கு மூக்கு உடைஞ்சி ரத்தம் வந்துகிட்டே இருக்கு. சிஸ்டர் நல்லா குத்துறாங்க. அந்த புரி உருண்டை எப்படி எல்லாம் உங்களை வெறுப்பேத்தது பாருங்க. சரியான ஆளுதான். உங்களால 500 கோடி ரூபாய் லாஸ். ச்சே. முட்டாள் முட்டாள் முட்டாளா இருந்திருக்கேடா. அவ எவ்வளவு பிரில்லியண்டா காய் நகர்த்திருக்கா பாத்தியா? மா மாறி இப்படி பிளான் போடுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலமா. ஏய், வேற எப்படி எதிர்பார்த்த? படிக்காத பட்டிக்காட்டு மாறி எப்படி எல்லாம் ஐடியா பண்ணிருக்கா பார்த்தல்ல. இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு பார்த்தா அது ஃபுல்லா பீரா குடிச்சிட்டு தள்ளாடாமல வந்து நிக்குது. மாமா நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ஆனா உன்ன அம்மாவும் பிள்ளையுமே என்ன அடக்கிருக்குடா. மா மாறி அப்படி யோசிப்பான்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கலமா. இப்ப நம்ம என்னமா பண்றது நீங்களே சொல்லுங்கம்மா. ஏதாவது பண்ணணும். அவ ஆர்டரை முடிக்க கூடாது. அவ அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிக்கணும். அவ எங்க அசிங்கப்பட போறா? நாம தான் அசிங்கப்பட்டு நிக்க போறோம். நாளைக்கே மிஷினை மில்லுக்கு கொண்டு வந்து இறக்கி செட் பண்ணணும். அப்புறம் புதுசா ஆட்களை வேலைக்கு எடுக்கணும். வேலைக்கு எடுக்கும் போதே டெம்பரவரின்னு சொல்லி தான் எடுக்கணும். ஆமாமா. வெண்ணிலா, வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு சோஷியல் மீடியால ஆட் கொடுத்துருங்க. ஓகே சார், நான் கொடுத்துடுறேன் சார். நாளைக்கு மிஷினை கொண்டு வந்து ஃபிட் பண்ணி ஓட விட்டு பார்க்கணும். அதுக்கு ஏற்பாடு பண்ணிடுங்க வெண்ணிலா. ஓகே மேடம், நான் ஏற்பாடு பண்ணிடுறேன். மாறி, உன்னோட நடவடிக்கை, நீ பேசுறது, இதையெல்லாம் பார்க்கும்போது என் சின்ன வயசுல என் அம்மாவும் இப்படிதான் இருப்பாங்க. எனக்கு அவங்க ஞாபகம் தான் வருது. வெண்ணிலா, இன்னொரு முக்கியமான விஷயம், நாளைக்கு நான் மில்லுக்கு வரமாட்டேன். இந்த ஏற்பாடெல்லாம் நீங்களே பாத்துக்கோங்க. சரிங்க மேடம், நான் பாத்துக்கிறேன். ஏன் மாறி, நாளைக்கு நீ ஏன் மில்லுக்கு போகல? நாளைக்கு ஆடி 2வது வெள்ளி ஹஸ்பண்ட் சார். உங்களுக்கு சீக்கிரம் நல்லபடியா பார்வை திரும்ப கிடைக்கணும்னு பால்குடம் எடுத்து அம்மனுக்கு கண்மலர் சாத்தணும். கோயிலுக்கு பால்குடம் எடுத்துட்டு போகணும். சரிங்க மேடம், நான் பாத்துக்கிறேன். நீங்க கோவில் வேலையை பாத்துக்கோங்க. அப்போ நான் கிளம்புறேன் மேடம். வரேன் சார். சரி வெண்ணிலா, நீங்க பாத்துக்கோங்க. ஓகே சார், பாய் வெண்ணிலா. பாய். வாங்க ஹஸ்பண்ட் சார், போலாம். பாத்து வாங்க. சரி வா போலாம். சரி வா, நம்ம ஸ்பெஷல் டிஷ் பண்ணலாம். அம்மா வாங்கம்மா. பூஜைக்கெல்லாம் ரெடியா? எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. கண்மலர் வாங்க போன மாறி வந்ததும் பூஜையா ஆரம்பிக்க வேண்டியதான். அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க பால் கூட எடுக்கிறவங்க எல்லாம் வர சொல்லிட்டியா ஸ்ரீஜா? சொல்லிட்டம்மா. மாறி ஏற்கனவே சொல்லிட்டான். நானும் ஹாசினியும் போய் சொல்லிட்டு வந்தோம். எல்லாரும் இப்ப வந்துருவாங்கம்மா. சிஸ்டர், வர வர இது வீடா இல்ல மடமான்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது சிஸ்டர். எப்ப பாரு ஏதாவது ஒரு பூஜை விரதம் அது இதுன்னு கும்பலை சேர்த்துக்கிட்டு கூத்தடிக்கிற ஆளுவா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.